ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு டிசி சேனல். நம்ம எல்லாருமே பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூன் மந்த்ல ரிலீஸ் ஆகுது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் பார்த்தா நல்ல சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச்குள்ள ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் இந்த 3 months நம்ம என்கேஜ்டா ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சிருக்கிறதுக்காக சர்க்கார் அப்படின்ற ஒரு நேம்ல பெக்குலர்லி ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தா நம்ம லான்ச் பண்றோம். ஆல்ரெடி மெயின் சேனல்ல இதோடைய டீடைல்ஸ் ஃபுல்லாவே பார்த்திருப்பீங்க. நம்ம சேனலுமே இதோடைய கோர் தீமை மட்டும் பார்த்தா நம்ம ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கலான்றதுக்காக இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி சர்க்கார் அப்படின்ற ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இதோடைய ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்தா 24th ஜூன்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. மோரலஸ் பார்த்தா ஒரு 21+ டெஸ்ட் பார்த்தா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்த்தா நம்ம இதில் சார்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா 4200+ கொஸ்டின்ஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அந்த செப்டம்பருடைய ஸ்டார்டிங் வீக் வரைக்குமே பார்த்தா ஃபுல் என்கேஜ்டா கொண்டு போகிறதுக்கான பிளான் தான் இந்த சர்க்காருடைய டெஸ்ட் பிளான் அப்படின்றது. மோஸ்ட்லி கரெக்டா உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ற மெத்தடாலஜி தான் பார்த்தா வச்சிருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இதில் புத்து மாதிரியான விஷயங்களை பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாக்டா சொல்ல போனாக்கா பாலிசி நோட் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்றதை. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க. நீங்க ஆஃப்லைன்ல எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 80 பிரான்ச்சஸ்ல உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச் என்னவோ அந்த பிரான்ச் பார்த்தா கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த இடத்துல என்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஒர்க்கிங்ல இருக்கேன், நேரடியாக என்னால் எழுத முடியாது நினைக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க இந்த டெஸ்ட் அவைல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் நம்பர் பார்த்தா கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. இது ஆக்சுவலி நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா ஒரு 4 லெவலாக கொண்டு போகலான்னு இருக்கோம். இந்த 4 லெவலில் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு 4 டெஸ்ட் நம்ம இதில் எழுத போறோம். இந்த 4 டெஸ்ட் பாருங்க. 4 டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்டரி, பயாலஜி அண்ட் பாலிசி நோட். இந்த பாயிண்ட் தான் குறிப்பாக நம்ம நோட் பண்ணோம். இந்த பாலிசி நோட் ஆக்சுவலாக பாலிசி நோட்னா இது சம்மந்தப்பட்டு என்னென்ன பாலிசி நோட் இருக்கோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல வச்சிருவாங்க. ஸோ பாலிசி நோட்டை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால குரூப் 1 எக்ஸாம் போகவே முடியாது. நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்றதுனால தான் இந்த சர்க்கார் டெஸ்ட்ல இந்த பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பாலிசி நோட் எல்லாம் படிக்க உங்களுக்கு தெரியும், பட் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்கல்ல. இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம உள்ள வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், இது ஒரு சில டாபிக்ஸ் இது எல்லாம் கவர் பண்ணி தான் முதல் 4 டெஸ்ட் எழுத போறீங்க. இதுதான் லெவல் 1. இந்த 4 டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு 5th டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இதோடைய ரிவிஷன். ஸோ இப்படிதான் ஒரு பாயிண்ட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் 5th டெஸ்ட் உங்களுக்கு ரிவிஷனா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அடுத்து லெவல் 2 பாருங்க. லெவல் 2ல நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 6, சரியா? யூனிட் 6 ஜியோகிராஃபி, அப்புறம் யூனிட் 5ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வித் கெமிஸ்ட்ரி இதோட சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக கூடிய பாலிசி நோட்ஸ், அது ஆஸ் யூசுவல் நம்ம சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் ரீசன் இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ். இதுல ஒரு 5, 6, 7, 8, 9 இந்த டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 10th டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் வைக்க போறோம். அதுக்கப்புறம் லெவல் 3ல பாருங்க இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பிசிக்ஸ், பாலிசி நோட், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 11ல 14 வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 15th டெஸ்ட் பார்த்தா ரிவிஷன் டெஸ்ட்டா உங்களுக்கு அமையும். சரியா? ஸோ இதையும் நீங்க கரெக்டாக பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பாருங்க லெவல் 4ல இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கொண்டது தான் இந்த சர்க்கார் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு பாருங்க இதோடைய சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் 4ல பாலிட்டியில் பார்த்தா என்ன மாதிரி டாபிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்லையுமே ஆக்சுவலா டெஸ்ட் பார்த்தா வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட்லயும் பார்த்தா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று புதன்கிழமையும் அண்ட் பார்த்தா சனிக்கிழமையும். ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த 2 நாள்ல தான் பார்த்தா உங்களுக்கு டெஸ்ட்ன்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் பார்த்தா 200 கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தா உங்களுக்கு எப்படி டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் 200 கொஸ்டின்ஸ் 3 hours பார்த்தா நடத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதே மேக்ஸ்ல ஒரு குட்டி டாபிக் பாருங்க. எல்சிஎம், ஹெச்சிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஜனவரியோடைய கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்குமே சிலபஸ் பார்த்தா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே இதோட கிளியர் பிளான்ன்றது கண்டிப்பா தெரிய வரும். இதை நீங்க ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா எவ்வளவு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுன்றது உங்களால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியும். ஸோ இதுதான். இதை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 monthல உங்க என்கேஜ்லாம் வச்சுக்கலாம். சேம் டைம்ல நீங்க எக்ஸாமுக்கான மிஸ்டேக்ஸையும் கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க, எந்தெந்த யூனிட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க செல்ஃப் அனலைசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு டெஸ்ட் பேட்சாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாருங்க லாஸ்டா 17th டெஸ்ட், 18th டெஸ்ட், 19th, 20, 21st டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். சரிங்க? ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, 2, 3 and 4 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தா லாஸ்டா நம்ம எழுத போறோம். இந்த 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து எழுதும் போது மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டின்றது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டெஸ்டோடைய பாசிட்டிவ்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக பார்த்தது ஒரு ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்துடலாம். ஸோ இந்த ஜூன் 27th முன்னாடி நீங்கள் ஃபீஸை இந்த என்ரோல்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் 4000,
உங்களுக்கு வந்து ஜூன் 27க்குள்ள நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 3000 rupees தான் உங்களுடைய ஃபீஸு. அதே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட், நான் ஆல்ரெடி டேஃபில் படிச்சிருக்கேன், ரெகுலர் பேட்சில் ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பார்த்தா 3500, பட் டிஸ்கவுண்ட் போக உங்களுடைய ஃபீஸ் வந்து பார்த்தா 2500 தான். இது வந்து ஆஃப்லைனில் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு. அதுவே வந்து ஆன்லைனில் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாக்கா ஆஃபர் போக உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தா 2500 தான். அதுவே நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து பார்த்தா 2000 மட்டும் தான். ஸோ இந்த ஒரு 3 months உங்கள் டெப்யூட்டி கலெக்டர் அண்ட் டிஎஸ்பி கோலை ரீச் பண்ணுறதுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இந்த சர்க்கார் அப்படின்றது. ஏன்னா முக்கியமாக பாலிசி நோட்டை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கரெக்டான இன்டர்வலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் அந்த சிலபஸும் வந்து பார்த்தா மேக் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்றது தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பயன்படுத்திட்டு குரூப் 1 எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் லெவலில் நல்ல ஸ்கோரை எடுக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் உண்டு, உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு வேலை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.